ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை இன்னைக்கு கண்டிப்பாக நாங்கள் பை வாங்கியே தீருவோம். இந்திய அணியை விட மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் ஒரு பேட்ஸ்மேன் பார்த்தா மட்டும் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நல்ல பிளான் நாங்கள் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் T20 உலகக்கோப்பை நடக்க போகுதுங்க. அதுக்கு முன்னே பத்திரிகையாளர் சந்திப்பில் போட்டிக்கு முன்னே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அணி கேப்டன் சல்மான் அலி அகர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இந்திய அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காரு. இந்திய அணியை ஒரு பேட்ஸ்மேன் பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சல்மான் அலி அகர் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணி பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் அச்சமாக தாங்க இருக்குது. அவங்க எங்ககிட்ட நிறைய போட்டி வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்திய அணி நாங்கள் பழி வாங்குகிற நேரம் வந்திருக்கு. இந்த போட்டி கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்றால் எங்கள் பாகிஸ்தானே கொண்டாடுறோம், எங்கள் பாகிஸ்தான் நாடே கொண்டாடும். அந்த வெற்றிக்கோசரம், அந்த கொண்டாட்டத்துக்கோசரம் நாங்கள் இயங்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இன்றைய போட்டியை நாங்கள் இந்திய அணியை விட மாட்டோம், கண்டிப்பாக வீழ்த்துவோம். ஏஷியா கப்பில் 3 போட்டி தோற்றுருக்கோம். அந்த காயம் எங்களுக்கு ஒன்று இருக்குது. அதே போல் இந்திய அணியில் அபிஷேக் சர்மா அவர் கண்டிப்பாக நல்லா இருப்பார்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மேட்ச் அவர் விளையாடல, அவருக்கு எதுவும் உடல்நிலை சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இருந்தாலும் எங்கள் எதிராக அவங்க விளையாடுவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். அவருக்கு நல்ல பிளான் போட்டுட்டு வந்தாலே போதுங்க, எங்கள் அணி கொஞ்சம் இன்னும் சூப்பராக இருக்கும். அவர் ஓப்பனிங்லேயே நாங்கள் விக்கெட் எடுத்துட்டால் கண்டிப்பாக ரன் கண்ட்ரோல் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல பிளானோட அபிஷேக் சர்மா விக்கெட்டை முதல்ல நாங்கள் எடுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சல்மான் அலி அகர் பாகிஸ்தான் கேப்டன் பார்த்தீங்கன்னா தலைவன் ஓப்பனாகவே பேசியிருக்காரு. அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு நல்ல பிளான், அதாவது ஒரு பிளேயரை பார்த்தா அச்சமாக இருக்குன்னு சொன்னது நம்ம அபிஷேக் சர்மா தான். எஸ், ஆமாங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க, நாங்கள் இந்திய அணிக்கு ஜெயிச்சாலும் தோத்தாலும் கை கொடுக்குறது நாங்கள் ரெடியாக தாங்க இருக்கோம், இந்திய அணி ரெடியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஓகே, இன்றைக்கி பார்க்கலாங்க இந்திய அணி கை கொடுக்குறாங்களா இல்லையா சொல்லிட்டு, இந்திய அணி எந்த மாதிரி இன்றைக்கி ஒரு பிளேயிங் லெவல் போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணுங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா விளையாடல, அவருக்கு அந்த ஃபீவர் போச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தார், எல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெட்ஸில் ப்ராக்டிஸில் இறங்கியிருக்கதாக தகவல் வந்துருந்துச்சு, நிறைய பார்த்துருப்பீங்க. அவர் கண்டிப்பாக விளையாடுவார். நம்ம சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, யூஸ் பண்ணல, அவரை ட்ரா பண்ணிவிட்டு இஷான் கிஷனும் நம்ம அபிஷேக் சர்மா ஓப்பனிங் இறங்குவாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பொறுத்தது பார்க்கலாங்க இன்றைக்கி இந்திய அணி எந்த மாதிரி பிளேயிங் லெவல் போகுது. நம்ம வழக்கம் போல் பாகிஸ்தான் கேப்டன் சவால் விட்டுருக்காரு. அது வழக்கம் போல் எல்லோரும் விடுறது தான். முன்னாள் பாகிஸ்தான் வீரராக இருக்கட்டும், இப்போ இருக்கிற பாகிஸ்தான் வீரராக இருக்கட்டும், எல்லாம் சவால் விடுவாங்க, ஆனால் தோற்றுடுவாங்க. அதுதான் இருக்கிற உண்மை. பொறுத்தது பார்க்கலாங்க இந்திய அணி இன்றைக்கி என்ன மாதிரி பிளேயிங் லெவல் போகிறாங்க, என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாருமே வருண் சக்கரவர்த்தியை நோக்கி தாங்க அவங்க பார்வை இருக்குது. எஸ், ஏன்னா வருண் சக்கரவர்த்தி தான் ஒரு முக்கிய ஸ்பின்னராக இருக்கார். அதுவும் அந்த பிச்சு கண்டிப்பாக ஸ்பின்னருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரான பிச்சு. அதனால் ஒரு பெரிய கிரவுண்ட் வர ஸ்ரீலங்காவில் நடக்குது. அதனால் இன்றைக்கி ஒரு 160 170 போனாலே ஃபஸ்ட்டு பேட்டிங்கில், செகண்ட் பேட்டிங்கில் சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் பார்த்துருப்பீங்க நீங்களே, ஜிம்பாப்வே ஆஸ்திரேலியா வீழ்த்தினாங்க, அதே பிச்சு தான். அதனால் பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி யார் வெற்றி பெறுவாங்க. இன்றைக்கி அந்த உஸ்மான் தாகிர் சொல்லிட்டு யாரோ ஒரு பவுலர் இருக்காராம், நின்று ஆஃப் ஸ்பீட் போகிறாரா, அவங்களுக்கு இன்றைக்கி யார் ஹர்திக் பாண்டியாவா இல்லை யார் அவர் பந்தை கீச்சு தொகை விடுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கிட்டா சேனலை சப்ஸ்கிரைப் லைக்கோடு படிக்குங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.